சபிக்கப்பட்ட முருகரோட வேலை தோண்டி எடுத்ததால தமிழ்நாட்டுல இருக்க ஒரு கிராமத்துல பல பேர் மர்மமா இறந்து போயிட்டாங்க. 2024 தமிழ்நாட்டுல இருக்க தூங்காவி அப்படின்ற கிராமத்துல இருக்க ஒரு பழைய இடிஞ்சு போன முருகர் கோவில்ல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்யும் போது அவங்க ஒரு பழைய காஞ்ச மரத்தை கோவிலுக்குள்ள பாத்திருக்காங்க. அந்த மரம் ரொம்ப விசித்திரமா இருந்ததால ஆராய்ச்சியாளர்கள் அதுக்குள்ள ஏதாவது இருக்குமான்னு அந்த மரத்தை உடைச்சு பார்க்க அப்ப கண்ண பறிக்கிற அளவுக்கு ஒரு வெளிச்சத்தோட ஒரு தங்க முருகரோட வேல் உள்ள இருந்திருக்கு. இதை பார்த்து அங்கிருந்த எல்லாருக்குமே ஒரே ஷாக். அங்க இருந்த ஒரு ஆராய்ச்சியாளர் அந்த முருகரோட வேலை ஆர்வத்துல தொட அடுத்த செகண்ட் அவர் எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டாரு. இந்த விஷயம் அன்னைக்கே நாடு ஃபுல்லா பரவிடுச்சு. அந்த கோவில மிலிட்டரியும் சுத்தி வளைச்சிட்டாங்க. மக்கள் யாரும் வரக்கூடாதுன்னு அந்த இடத்தை தடையும் செஞ்சுட்டாங்க. அப்புறம் பல ஊர்ல இருந்து யோகிகளும் ரிஷிகளும் பூசாரிகளும் மொத்தம் 500 பேருக்கு மேல அந்த கோவிலை சுத்தி உட்கார்ந்து யாகம் வளர்த்தினாங்க. யாகத்தோட முடிவுல அந்த முருகரோட தங்கவேல் மேல இருந்த சாபம் போயிடும்னு பார்த்தாங்க. ஆனா யாகத்தோட முடிவுல வானத்துல இருந்து ஒரு பெரிய இடி விழுந்து அந்த கோவிலை சுத்தி இருந்த 500க்கும் மேற்பட்ட யோகிகளும் ரிஷிகளும் இறந்து சாம்பலா மாறிட்டாங்க. அடுத்த செகண்ட் அந்த கோவிலுக்குள்ள இருந்து ரொம்ப பயங்கரமான ஒரு அரக்கனோட சிரிப்பு சத்தம் கேக்குது. இதெல்லாம் பார்த்த நாட்டு மக்கள் அவ்வளவுதான், உலகம் நாசமாக போகுது, அசுரனும் வந்துட்டான்னு நினைச்சு எல்லாரும் பயப்பட அப்ப வானத்துல இருந்து மயில் சத்தம் கேக்குது. அடுத்து என்னாச்சுன்னு பார்ட் 2ல சொல்றேன்.